வெல்கம் டு த ஃபேக்ட் ஃபேக்ட்ரி. இந்த வீடியோவில் ஜப்பான் பற்றிய அமேசிங்கான, இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் கிரேசியான ஃபேக்ட்ஸை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். நம்ம ஊரில் 5 இல்லைனா 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர நிலநடுக்கம் ஜப்பானில் ஒரு வருஷத்துக்கு 1500 நிலநடுக்கம் வருது. ஏன்னா ஜப்பானுடைய நிலப்பரப்பு டெக்டோனிக் பிளேட்டுன்னு சொல்லப்படக்கூடிய எர்த்குவேக் அதிகமாக வரக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இதனாலேயே ஒரு வருஷத்துக்கு 1500லேருந்து 1600 எர்த்குவேக் ஒரு வருஷத்துக்கு ஜப்பானுக்கு வரதா சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 60 வயசு அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டுறதே கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஜப்பானில் ஒவ்வொரு வீட்டுக்கும் நீங்கள் போனீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஆளாச்சே 100 வயசை தாண்டி இருப்பாங்க. அதாவது ஜப்பானில் 50,000 ஆண்கள் மற்றும் பெண்கள் 100 வயசை தாண்டி இப்பயும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ எவ்வளோ ஆரோக்கியமான வாழ்க்கையை ஜப்பான் மக்கள் வாழ்கிறாங்கன்னு இதுலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி குழந்தைகளை ஜப்பானில் தத்தெடுக்க மாட்டாங்க, அடாப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு பெரிய ஆம்பளையை தான் அடாப்ட் பண்ணுவாங்க. அதாவது அவங்க ஃபேமிலி பிஸ்னஸை தக்க வச்சுக்கிறதுக்காக. எதுக்குன்னா, இப்போ ஒரு வீட்டில் ஜப்பானில் ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தை பிறந்ததுன்னா அவங்க இன்னொரு வீட்டுக்கு கட்டி கொடுக்கும்போது அந்த ஃபேமிலி பிஸ்னஸும் இன்னொரு வீட்டுக்கு போயிடும். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் காப்பாற்றுறதுக்காகவும் ஒரு பெரிய ஆம்பளை அடாப்ட் பண்ணுவாங்க ஜப்பானில். ஜப்பானை ஆர்கிபேலகோன்னு சொல்லுவாங்க. அதாவது பல்லாயிர ஐலாண்ட்ஸை கொண்ட ஒரு நகரம். ஜப்பானில் மட்டுமே 6852 ஐலாண்ட்ஸ் இருக்குது. அத்தனை ஐலாண்ட்ஸும் சேர்ந்தது தான் ஜப்பான். ஜப்பானில் இருக்கிற சின்ன பசங்க அவங்க குளிக்கும் போது அவங்க ஃபோனை யூஸ் பண்ணுவாங்க. அதனாலேயே அங்கே விற்கிற 90% ஃபோன் வாட்டர் ப்ரூஃபாக ரெடி பண்ணுறதுக்காக ஜப்பான் அரசு உத்தரவிட்டிருக்காங்க. ஜப்பானில் ஒரு வினோதமான ஒரு காம்படிஷன் இருக்குது. அதாவது க்ரையிங் சுமோ கான்டெஸ்ட். இதில் 2 100 கிலோ இடை கொண்ட சுமோ வீரர்களை கூட்டிகிட்டு அவங்க கையில் ஒரு குழந்தையை கொடுத்து அந்த குழந்தைய யார் ஃபஸ்ட்டு அழ வைக்கிறாங்களோ அவங்க தான் இந்த காம்படிஷனோட வின்னர். எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னா, ஒரு குழந்தை நல்லா அழும்போது தான் அது ஆரோக்கியமாகவும் தைரியமாகவும் வளரும்னு ஜப்பானில் நம்புகிறாங்க. நம்ம ஊரில் மனுஷங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்து பார்த்துருக்கோம். ஆனால் ஜப்பானில் கற்பனையாக சித்தரிக்கப்பட்ட ஒரு வினோதமான உயிரினத்துக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்காங்க. அந்த உயிரினத்தோட பேர் தான் காட்சிலா. இதை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கேட்கும் போதே கொஞ்சம் வினோதமாகவும் இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிற ஜெயிலில் மரண தண்டனை கைதிகளுக்கு என்னைக்கு இறக்க போகிறாங்களோ அந்த தேதியை அவங்களுக்கு முன்னாடி சொல்லிடுவாங்க. அந்த நாள் வரையும் அவங்க சந்தோஷமாக அவங்க உயிரை விடுவாங்க. ஆனால் ஜப்பானில் இந்த மாதிரி அவங்களுக்கு என்னைக்கு இறக்க போகிறாங்களோ அந்த தேதியை சொல்ல மாட்டாங்க. அதனால் அங்கே இருக்கிற கைதிகள் டெய்லி காலை எழுஞ்சிக்கும் போது இன்றைக்கி தான் நம்மளுடைய கடைசி நாள் அப்படின்னு நினச்சிக்கிட்டே எழுஞ்சிப்பாங்களாம். எவ்வளோ கொடூரமாக இருக்குது பாருங்கள். நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டு அங்கே இருக்கிற வெயிட்டருக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்கறது வழக்கமாக வச்சுருப்பீங்க. ஆனால் ஜப்பானில் இதே மாதிரி நீங்கள் ஒரு ஹோட்டலில் போயிட்டு டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா அது ஒரு அநாகரிகமான ஒரு விஷயமாக ஜப்பானில் கருதப்படுது. இனிமேல் நீங்கள் ஜப்பான் போனீங்கன்னா இந்த மாதிரி டிப்ஸ் கொடுக்காதீங்க. உங்கள் சாப்பாடு நல்லா இருக்குது நீங்கள் செஞ்சது அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு வந்துடுங்க. ஜப்பானில் ஒரு வருஷத்துக்கு அங்கே விற்கிற அடல்ட் டைப்பர்ஸோடைய எண்ணிக்கையை விட அங்கே பிறக்கிற குழந்தைகளுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அங்கே விற்கிற அடல்ட் டைப்பர்ஸ் அங்கே விற்கிற பேபி டைப்பர்ஸை விட அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃபன்னியாக இருக்குன்னு. இந்த வீடியோ நல்லா இருக்குன்னா ஒரு லைக்கை போடுங்க. இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.